طويل الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب. ومن يأمنك يا دنيا الدواهي، تدوسين المصاحب في التراب. وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب. ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهب. الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب. ومن يأمنك يا دنيا الدواهي، تدوسين السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبعد. அன்புள்ள சகோதரர்களே, வழமையாக நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இஷாவுக்கு பின்னால் மார்க்க விளக்க வகுப்பு ஒன்றை நடத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் எங்களுக்கு மத்தியில் அதிகம் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பான பணிவு, விட்டு கொடுப்பு, மென்மை என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, பணிவு, விட்டு கொடுப்பு, மற்றவர்களோடு மென்மையாக நடந்து கொள்வது என்பதெல்லாம் உலகத்திலே மிகச் சிறந்த மனித இயல்புகளில் ஒரு சிலவை என்று நாங்கள் சொல்லலாம். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு விட்டு கொடுத்து நடப்பதும், மென்மையான தன்மையோடு ஒரு மனிதனோடு பழகுவதும், பேசுவதும், நடந்து கொள்வதும், எங்களது பலவிதமான காரியங்களை எல்லாம் விட்டு கொடுத்து பணிவாக நடப்பதும் ஒரு உள்ளத்தால் செய்ய முடியாத மிக பாரமான விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் இவைகள். அதனால் தான் அவைகள் இருக்கின்ற மனிதனை, அந்த பண்புகள் இருக்கின்ற மனிதனை இஸ்லாம் முஃமின் என்று சொல்கிறது. அவர் ஈமான் கொண்டவர் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. சகோதரர்களே, விட்டு கொடுப்பு என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா எங்களுக்கு இறக்கி இருக்கின்ற சட்டங்கள், கடமைகள், மார்க்கத்துடைய கொள்கைகள், அவைகளில் விட்டு கொடுப்பதை சொல்லவில்லை. அதை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா என்ன சொல்லி இருக்கிறானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதையே நாங்கள் செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். எந்த ஒரு கௌரவத்திற்காகவோ, எந்த ஒரு பதவிக்காகவோ, எந்த ஒரு பணத்திற்காகவோ, அச்சத்திற்காகவோ எதையும் நாங்கள் மறைக்கவும் கூடாது, விட்டு கொடுக்கவும் முடியாது. எதில் விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், எதில் எங்களுக்கு அதிகாரம் தரப்பட்டிருக்கிறதோ, எதில் எங்களுக்கு சக்தி இருக்கிறதோ, எதில் எங்களுக்கு உரிமை இருக்கிறதோ அதில் விட்டு கொடுப்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எதில் எங்களுக்கு உரிமை இல்லையோ, எதில் எங்களுக்கு கடமை இல்லையோ, எதில் எங்களுக்கு பொறுப்பு இல்லையோ அவைகளை விட்டு கொடுப்பதில் எங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. இந்த தீனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்குரியது. இந்த தீனை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ்வுக்குரியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அதில் எதனையும் விட்டு கொடுப்பதற்கான உரிமை கிடையாது. இது அல்லாஹ்வுக்குரிய தீன். விட்டு கொடுப்பு என்று சொல்லுகின்ற பொழுது எங்களது சொந்த வாழ்க்கையிலே உள்ள உரிமைகளை, எங்களது சொந்த வாழ்க்கையிலே உள்ள கடமைகளை விட்டு கொடுப்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆக சகோதரர்களே, இந்த விட்டு கொடுப்பை பற்றி எல்லாம் அல்லாஹு தஆலா பொதுவாகவே திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, தில்க தாருல் ஆகிரத்து நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவம் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா
வல் ஆகிபத்து லில் முத்தகீன். மறுமை நாளை இந்த உலகத்தில் எவர்கள் உயர்வை விரும்பவில்லையோ, குழப்பங்களை விரும்பவில்லையோ, அவர்களுக்காக நாங்கள் ஆக்கி இருக்கிறோம். மறுமை நாளை இந்த உலகத்தில் எவர் உயர்வை விரும்பவில்லையோ, குழப்பத்தை விரும்பவில்லையோ, அவர்களுக்காக நாங்கள் மறுமை நாளை ஆக்கி இருக்கிறோம். உண்மையான முடிவு தக்வா உள்ளவர்களுக்கு என்று அல்லாஹு தஆலா சூரா கஸஸிலே 83 84 வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். சகோதரர்களே, ஒரு அருமையான வசனம். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா எங்கேயும் திருடாதவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, விபச்சாரம் செய்யாதவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, அதுபோன்று கொள்ளையடிக்காதவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்றெல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனில் எங்கும் சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே பாவம் செய்யாதவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்றெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா அப்படி சொல்லுவான் என்று சொன்னால் குர்ஆனிலே எவர்கள் மறுமை நாளை ஈமான் கொண்டு, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு, அவனது தூதரை ஈமான் கொண்டு விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறார்களோ, திருடாமல் இருக்கிறார்களோ, கொள்ளையடிக்காமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். வெறுமனே திருடாதவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, கொள்ளையடிக்காதவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, விபச்சாரம் செய்யாதவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டான். ஏனென்றால் காபிர்களிலும் விபச்சாரம் செய்யாதவர்கள் இருப்பார்கள், களவெடுக்காதவர்கள் இருப்பார்கள், கொள்ளையடிக்காதவர்கள் இருப்பார்கள். அவைகளை காபிர்களுக்கும் செய்ய முடியும், அவர்களும் விபச்சாரம் செய்யாமல் இருக்க முடியும், அவர்களும் நல்லவர்களாக வாழ முடியும். அதனால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது எவர்கள் ஈமான் கொண்டு விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறார்களோ, எவர்கள் ஈமான் கொண்டு களவெடுக்காமல் இருக்கிறார்களோ, எவர்கள் ஈமான் கொண்டு பெருமை அடிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா சொல்வான். ஆனால் ஒரு உலக பண்பை அல்லாஹ் தஆலா சொல்லி ஈமானை சம்பந்தப்படுத்தாமல் இவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு சில விஷயங்களை சொல்லி காட்டுகிறார். அதில் ஒன்றுதான், இந்த உலகத்தில் யார் உயர்வை விரும்பவில்லையோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. அங்க ஈமானை அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. அதற்கு அர்த்தம் என்ன? ஈமான் இல்லாது விட்டாலும் உயர்வை விரும்பாமல் பணிவோடு நடந்தால் அவருக்கு சொர்க்கம் உண்டு என்பதல்ல அதனது அர்த்தம். ஈமான் இல்லாமல் ஒருவரால் பணிவாக நடக்க முடியாது என்பது அர்த்தம். ஈமான் இல்லாமல் ஒருவரால் பணிவாக நடக்க முடியாது. ஒருவருடைய ஈமான் 90% இருந்தால் பணிவும் 90% இருக்கும். ஒருவரது ஈமான் 80% இருந்தால் பணிவும் 80% இருக்கும். கொஞ்சம் அந்த எக்கோ கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஒருவரது ஈமான் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு பணிவும் இருக்கும். எந்த அளவுக்கு ஈமானில் குறைவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு பணிவும் குறைவாக இருக்கும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தில்கத் தாருல் ஆகிரத்து நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவம் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா. அந்த மறுமையுடைய சொர்க்கத்தை இந்த உலகத்தில் உயர்வை விரும்பாதவர்களுக்காக நாங்கள் ஆக்கி இருக்கிறோம். எவர்களெல்லாம் இந்த உலகத்தில் உயர்வை விரும்பவில்லையோ அவர்களிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பது அர்த்தம். எவர்களெல்லாம் இந்த உலகத்தில் உயர்வை விரும்புகிறார்களோ அவர்களிடத்தில் ஈமான் இல்லை என்பது அர்த்தம். சகோதரர்களே, இந்த உயர்வை விரும்புகின்ற தன்மை அல்லாஹு தஆலா தூய்மையாக படைத்திருக்கின்ற இந்த உள்ளத்தில் உயர்வை விரும்புகின்ற தன்மை இருக்கிறதே, அது சர்வசாதாரணமான வீதியிலே உறங்குகின்ற பிச்சைக்காரன் தொடக்கம் ஒரு